வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். லீன் பாடி, இது உலக ஆணழகன் லீ லப்ராடா மிகவும் பிரபலப்படுத்திய ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். வாட்எவர், இது வேர்ல்ட் ஓவர் இட்ஸ் வெரி பாப்புலர். இதை நம்ம ஒரு தோற்றம் அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. லீன் பாடினா என்ன? உடலில் கொழுப்பு கம்மியாக இருக்கும், கொழுப்பற்ற தசைகள் அதிகமாக இருக்கும், பார்க்கும்போது நல்லா இருக்கும். இது தெர் இஸ் அ கிவன், இது பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியுது. பட் இந்த லீன் பாடிங்கிறது தோற்றத்துக்காக மட்டும் இல்லை. ஸ்டேயிங் லீன் இயர் ரவுண்ட், வருடம் முழுக்க லீனாக இருக்க முடியுமா? முடியும். லீனாக இருந்துக்கிட்டே கொழுப்பில்லாத தசைகளை ஏற்ற முடியுமா? முடியும். கொழுப்பு பாடி ஃபேட் கூடனா தான் மசில் கூடும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. நீங்கள் நிறைய கேலரிஸ் சாப்பிட்டு சீக்கிரம் கெயின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா மசில் கூடும், மசிலோட பாடி ஃபேட்டும் கூடும். பட் அதை நீங்கள் திரும்ப 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 செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் நிச்சயமாக அது உங்களுக்கு கெடுதல் செய்யும். லீனாக இருந்தால் இயர் ரவுண்ட் படிப்படியாக நீங்கள் மசிலை ஏற்றலாம். ரொம்ப குயிக்காக மசில் கெயின் ஆகாது, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக யூ வில் கெயின் பண்ணுறது ஃபுல்லாக லீன் மசிலாக இருக்கும். தோற்றத்தில் இது நல்லா இருக்குங்கிறது மட்டும் இல்லை, இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நீங்கள் வருடம் முழுக்க லீனாக உடலை வச்சுக்கிட்டு கரெக்டாக கேலரிஸோட விளையாடி கார்ப் சைக்கிளிங் பண்ணி தேவையான அளவு கார்டியோ பண்ணி ஒர்க் அவுட்டில் கரெக்டான இன்டென்சிட்டி வச்சுட்டு பண்ணிங்கன்னா பாடி லீன் ஆகிட்டே இருக்குது. படிப்படியாக பாடி ஃபேட் குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக லீன் மசில் கூடுது. இந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆகும்? உங்களோட பாடியில் டைப் 2 டயபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு பெருமளவுக்கு தவிர்க்கப்படும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்சுலின் சுரப்பு கண்ணா பின்னான்னு இருக்காது. நீங்கள் நிறைய பல்க் பண்ணணுன்ற பேரில் நிறைய கார்ப்ஸ் எடுத்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பு தாறுமாறாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் பல்க்கு, திருப்பி 3 மாதம் கட் பண்ணுறது, இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ், சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து எக்கச்சக்கமாக கார்ப்ஸ் உள்ளே போகுது, இன்சுலின் சுரக்குது. ஆனால் உங்கள் உடல் இந்த இன்சுலினை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத நிலை வரும். இன்சுலினுடைய ஒர்க் கார்ப்ஸு, அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் மசில்குள்ளே ஷட்டில் பண்ணும், கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்சுலின் சரியாக செயல்பட முடியாத நிலை ஏற்படும். இதற்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னுவோம். அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத நிலை ஏற்படும். இதனால என்னாகும்? ரத்தத்தில் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். நாளடைவில் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் கொழுப்பளவு கூடும். நீங்கள் சாப்பிட்ட எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் கொழுப்பு செல்களாக மாறும். இது சேமித்து வைக்கப்படும். இது அடுத்த லெவலில் செய்ய போகிறது என்னன்னா, உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கூட்டும். HDL LDL கொலஸ்ட்ரால் இருக்கு. HDL இருதயத்துக்கு நன்மை செய்யும் கொலஸ்ட்ரால், LDL தீமை விளைவிக்கும் கொலஸ்ட்ரால். இந்த HDL உடைய விகிதம் குறைஞ்சி LDL உடைய விகிதம் கூடும். நாளடைவில் இப்படி போய்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற ஆர்டரிஸில் பிளாக் பில்டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பில்டப் ஜாஸ்தியாகி இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் அழுத்தம் ஏற்படும். நாளடைவில் இந்த இரத்த நாளங்களில் விரிசல்கள் ஏற்படும், இருதய நோய் வரும், மாரடைப்பு ஏற்படலாம். லைஃப் லாங்காக நீங்கள் உடலை லீனாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் வராது. எப்போது பார்த்தாலும் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பீர்கள். உடல் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். உடலில் ஒரு ப்ளோட் ஃபீலிங் இருக்காது. அண்ட் இந்த மாதிரி இருதயம் சம்மந்த பிரச்சனைகள் என்றைக்குமே வராது. நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்டதும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ எப்போவுமே பாடியை லீனாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கெயின் பண்ணுறேன்ற பேரில் டோன்ட் கெட் ஃபேட். ஆஃப் சீசன் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் டு கெட் ஃபேட். குறிப்பாக இது மருந்துகள் இல்லாமல் பிஇடிஸ் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு தான் இதனுடைய வெயிட் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது புரியும். பிஇடிஸ் எடுக்கும்போது உங்களுடைய பாடி டக்குன்னு சேஞ்ச் ஆகும், அதனால் இந்த டேமேஜ் தெரியல. பட் பிஇடிஸ் இந்த மாதிரி பருமனாக இருக்கும்போது எடுத்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஹெல்த் மெஸ்அப் ஆயிருக்கு. இப்போ பிஇடிஸை போடுறதுனால இட்ஸ் கோயிங் டு பி டபுள் டேமேஜ். தட் இஸ் த டைம் when you should never take PEDs, when you are too fat, too out of shape. ஏற்கனவே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, போராத வரைக்கும் பிஇடிஸாக வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியை பண்ணுறதுனால தான் பல பேருக்கு வயதாகும்போது போட்டி காலத்தை விட்டு ரிட்டையர் ஆன பிறகு பல ஹெல்த் ப்ராப்ளம் வருது. ஸோ ஆரம்பத்திலேருந்து எது இம்பார்ட்டண்ட்டுங்கிறத பார்த்து கெயின் பண்ணுறதுக்காக, பல்க் பண்ணுறங்கிறதுக்காக ஃபேட்டை கெயின் பண்ணாமல் உடலை லீனாகவே வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆயுள் முழுக்க ஒரு நல்ல உடற்கட்டை மெயின்டைன் பண்ண முடியும். கெயின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் இட் வில் பி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இதுக்கு வாரத்துக்கு 3 to 4 நாட்கள்
சிலருக்கு 5 நாட்கள் வரை இடைப்பயிற்சி தேவைப்படும், 5 நாட்களுக்கு மேலே தேவைப்படாது. கார்டியோ 3 நாட்களிலிருந்து 4 நாட்கள் 5 நாட்கள் வரை தேவைப்படலாம். இதுவும் நபருக்கு நபர் வித்தியாசப்படும். டயட்டில் தேவையான அளவு புரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கணும். கார்ப்ஸை சைக்கிள் பண்ணலாம். ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 3 விதமான ஃபேட்ஸும் கண்டிப்பாக தேவை. சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் இதுவும் தேவை. பாடி அசிடிக்காக போகாமல் பார்த்துக்க வேண்டியது, ஆல்கலைனாக இருக்க வேண்டியது முக்கியம். இந்த எல்லா விஷயங்களையும் கவனித்து செய்துக்கிட்டு இருந்தால் உங்கள் பாடி என்றைக்குமே லீனாக இருக்கும். தட் லீன் பாடி வில் என்ஷூர் தட் யூ ஆர் ஹெல்தி த்ரூ அவுட் யுவர் லைஃப். இன்றைக்கும் நன்றாக இருப்பீர்கள், 40 வயதிலும் நன்றாக இருப்பீர்கள், தோற்றமும் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஆயுள் முழுக்க உங்களால் அழகிய தோற்றத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.